பிள்ளைகளை, இன்றைக்கும் இயேசு வாழ்ந்தார் ஜெப வீட்டில் வருகிற தீர்க்க தரிசன சத்தத்தை கேட்பதற்காக வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ ஞானமுள்ள வார்த்தைகளையும் வசனத்தையும் கொடுத்து கர்த்தர் உங்களோடு பேசி உங்களை மகிழ்வாக நடத்துவதாக. குறிப்பாக நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொள்கிறேன். இறுதி ஜெபம் ஜபிக்கும் போது என்னோட இன்றைக்கு நீங்கள் இணைந்து ஜபிக்க வேண்டும். குறிப்பாக சரீரத்தில் கை வைத்து நீங்கள் விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டு ஜபிக்கும் போது அற்புதம் நடக்கும். அதனால ஒரு சில சாட்சிகளை நான் ஊழியத்தில் நான் கேட்க முடிந்தது. தொலைபேசி வழியாக சென்னை பட்டணத்தில் விழுப்புரம் பக்கம் பகுதியை சார்ந்த ஒரு சகோதரி என்னுடைய ஃபோன் நம்பரை வாங்கி தொலைபேசியில் என்னோட கேள்விப்பட்டு பேசினாங்க. பேசும்போது அவங்களுடைய பிள்ளை வாய் பேசாத பிள்ளை, அவன் ஸ்கூலுக்கு ஒன்றும் போக முடியாத சூழ்நிலையில் அந்த பிள்ளை வைக்கப்பட்டிருந்தது. என்னோடு தொடர்பு கொண்டு அவர்கள் போன் மூலமாக பேசினார்கள். பேசும்போது நான் அவர்கள் பிள்ளைக்காக போனிலே ஜெபித்தேன். ஜெபித்தேன். ஜெபிக்கும்போது ஆவியானவர் பேசி கொண்டிருந்தார். ஆமென். எப்படி எனில், உங்கள் பிள்ளை இவ்வளவு நாட்கள் வாய் பேசுவாங்க, அவங்க ஸ்கூலுக்கு போவாங்க அப்படி எண்ணி ஆவியானவர் சில காரியங்களை சொல்லி பேச ஆரம்பித்து நான் ஜெபித்து முடித்து விட்டேன். கடந்த நாட்களில் எங்கள் சகோதரி, ஊழியக்கார சகோதரிக்கு அந்த சகோதரி போன் மூலமாக தொடர்பு கொண்டு உங்கள் பார்த்து ஜெபித்து சொன்ன காரியம், பிள்ளை இப்போது பேசுகிறான், அவன் நல்லா ஸ்கூலுக்கு போகிறான், நல்லபடி இருக்கிறான், நீங்கள் சென்னைக்கு வரும்போது எங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லி செய்தி அவங்கள்ட்ட போன் மூலம் சொன்னார்களாம். இதை குறித்து நான் சந்தோஷப்பட்டேன். அப்போ வார்த்தை அட்மிஷன் கொடுக்கிற கர்த்தர் அங்கு வசனம் நிற்கிறது. அதுக்காக தான் சொன்னேன், நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து வளர்ந்த காலத்தில் தான் அதிசயம் நடந்துன்னு நினைக்கக்கூடாது. இந்த காலத்தில் அதிசயம் நடக்கிறது. அது அவருடைய நாமத்தில் நடக்கிறது, இன்னொரு நாமத்தில் நடக்கிறது, இயேசு நாமத்தில் தான் அற்புதம் நடக்குது. ஏன்னா அதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு வாழ்கிறார். இயேசு வாழ்கிற இயேசு, அவன் மறுத்து போகிற இயேசு கிடையாது. அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வேத வசனத்தாலும் வார்த்தையாலும் சற்றத்தால் மாம்சத்தாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். அப்போ நீங்கள் சொல்லலாம், இயேசு ஆவியாக இருக்கிறார். கண்டிப்பாக ஆவியாக இருக்கிறான்னு சொல்ல காரணம் என்ன? இயேசு மாம்சத்தில் வெளிப்படுற தெய்வம் தான். கண்டிப்பாக மாம்சத்திலையும் வெளிப்பட்டு இருக்கிறாரு. பைபிளில் சொல்லி இருக்கு, மாம்சத்தில் வெளிப்படுகிறது தான் இயேசு. மாம்சத்திலும் ஆவியிலும், ஆமென், ஆத்மாவிலும், ஆவி ஆத்மா சரீரத்திலும் இயேசு வெளிப்படுகிறவர். ஆனால் அப்போ நீங்கள் நினைக்கலாம், இயேசு இன்னைக்கு மாம்சமாக வெளிப்படுகிறாரா? கண்டிப்பாக வெளிப்பட்டு இருக்கிறாரு இயேசு. ஆனால் இந்த மனுஷன் இப்படி தான் இருப்பார் என்று அவர் சொல்ல முடியாது. அவர் ஒரு நாள் தாத்தாவாக வருவார், ஒரு நாள் தாயாக வருவார், ஒரு நாள் பாட்டியாக வருவார். உங்களை பரிசோதிக்கும்படிக்கு அநேகர் காட்சி கொடுத்திருக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் அவரை தோல் மூலம் சுமந்த வலி எனக்கு இன்றைக்கு இருக்கிறது. இன்றைக்கு நான் உணர முடியும். ஏன்னா அந்த தரிசனத்தை, சொப்பனத்தை நான் பார்த்து முடித்த பிற்பாடு இந்த சோல்டர் எனக்கு வலியாக இருந்துச்சு. நான் நேச்சுரலாக இயேசப்பாவை சுமந்த பீடி எனக்கு இருந்துச்சு. ஆனால் பிறகு பார்த்தா சொப்பனை எண்ணி, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அது சொப்பனை இல்லை, நிஜம் என்று சொல்லுவேன். ஆனால் சரீரத்தை உணர்ந்தேன், இயேசுவை சுமந்து போனது போல. அவ்வளோ ஒரு மகிமையான தெய்வம் அவர். ஆவியானவர், அவர் இயேசு ஜீவன் உள்ளவர். பாருங்க, நான் இதை குறித்து எனக்கு
நாட்களுக்குள்ள உங்களுக்கு சொல்லித்தர முடியும். அவர் இந்த ரூபத்தில் வருவார், இந்த ரூபத்தில் இருப்பார், அவருக்கு தாடிச்சு தான் வருவாரா? ஆனால் அவர் வாழ்ந்த காலகட்டத்திலே முடியுது மாதிரி வாழ்ந்திருக்கலாம், தாடி அவங்க அந்த காலம் வைத்திருக்கலாம், அது நாகரிகம் இல்லாத காலம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் ஞானம் கூடுற காலம் அன்னைக்கு தான், ஞானம் குழந்தை நடக்கிற காலம் இந்த காலம். ஆமேன். உண்மையில இயற்கையில நம்ம காதுக்கு கூட வசனம் போட்டாச்சு. இந்த முடி இப்படி வளர்ந்து கிடந்தா இங்க ஒரு காது பத்தி கிடையாது. இதே முடி மார்புக்கு கீழே வரைக்கும் வளர்ந்துட்டா இந்த மார்பை சுற்றி ஒரு வஸ்திரம் போட வேண்டிய தேவை கிடையாது. ஆமேன். இப்படி ஒவ்வொரு சரீர பகுதியிலையும் ஆற்றல் கொடுத்திருக்கிற மை அவன் மகிமையாக வாழ்ந்தாலே போதும், நமக்கு இயற்கையிலே வஸ்திரம் இருக்கிறது என்பதை வேறு வசனத்தில் சொல்லப்பட்ட கிறிஸ்துடைய சத்தியம் நமக்கு போதிக்கிறதை பார்க்க முடியும். ஆதி மனுஷர்கள் வஸ்திரங்கள் இல்லாமல் இருந்தார்கள் என்றால் அவர்கள் இயற்கையிலே வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்க கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து கர்த்தருடைய மகிமையிலிருந்தவர்களாக. ஆமேன். இன்றைக்கு மனுஷன் வாழ்வு நிமித்தம் தான் அவன் நிர்வாணி என்று கண்டுகொண்டார். இல்லைன்னா நிர்வாணி கிடையாது. இந்த பாருங்களேன், இந்த முடிவு நமக்கு இப்படி வந்துருச்சுன்னா கருத்தை சுற்றிலும் எதுவும் தேவை கிடையாது. இதுக்கு ஒரு காது பற்றி குளிர் வருது, காற்றடிக்குது, ஜலசம் கிடைக்கும் அப்படிங்கிற தேவையே கிடையாது. ஏன் அந்த இதுவே நான் மூடிட்டு இருக்கு, குளிர்னு அங்கே உள்ள போகாது முடியை தாண்டி. இது ஒரு வஸ்திரம் இதுக்குள்ள இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தேவை கிடையாது. ஒரு வருஷம் கட்டு இன்னும் அப்படி நான் அநேக காரியங்களை உங்கள் வெளிப்படையை சொல்லி கொடுக்க முடியும். தன் நிர்வாணி என்று எப்போது உலகத்துக்குரிய வார்த்தையை இச்சு அனுபவிச்சு வளர்ந்து அதை இந்த சர்ப்பத்துடைய வார்த்தையை மனுஷன் கேட்டானோ அன்னைக்கு மனுஷனும் மனுஷியும் கர்த்தருடைய நன்மை இழந்தார்கள். உலகத்துக்குரிய மனுஷனே மூலமாக உருவாக்கக்கூடிய வஸ்திரத்தை அவர்கள் பெருசாக நினைக்க ஆரம்பித்தார். சரி, அது போகட்டும். எதுக்கு இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விடமான ஞானத்தில் நடத்தப்பட முடியும் என்று நான் சொல்லுகிறேன். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஆமீன் நீங்க பார்க்கும்போது அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமீன். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறாரே மனுஷன் தீமையை விட்டு விலகுவார். கர்த்தர் பயப்படுற மனுஷன் தீமையை விட்டு விலகுவான். தீமைக்கு உள்ள போக மாட்டாங்க. சிலருடைய வாழ்க்கையில் இந்த தீமையை ஈஸியாக பெற்றுக்கொள்வாங்க. சில தீமையை செய்து சில ஆதாயம் கிடைக்குதுன்னா உடனே செய்துடுவாங்க. ஆமீன். அதனால் தீமைக்குடன் போயிடுவாங்க. பார்க்க, தீமையை செய்கிறவனை விட தீமைக்கு உடன் போகிறவனுக்கு தான் பாவம் அதிகமாக இருக்கு. தீமை செய்கிறவன் கூடி வாங்கி தீமையை செய்கிறவனை விட கூடி ஆளை ஏவி விடுகிறவன் தான் அதிகாரிக்கு பாத்திரவனாய் இருக்கிறான். பாவம் செய்கிறவரை விட பாவம் செய்ய தூண்டுகிறவன். அதுவேதான் உங்கள் வஸ்திரங்களை காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மாம்சத்துக்குரிய காரியமாக இருக்கலாம், அவைக்குரிய வார்த்தையாக இருக்கலாம். மாம்சத்தில் பார்க்கும்போது அறகுற வஸ்திரங்களை உடுத்து நடப்பது நிமித்தம் பாவம் பிறக்கிறது, பாவம் உருவாக்குறது. ஒரு மனுஷன் நிச்சயோடு பார்க்கிறான். அவன் வேத வசனது வார்த்தையின்படி ஒரு மனுஷன் இச்சையோடு ஒரு மனுஷியை பார்த்தாலே என்ன ஆகிவிட்டது? பாவமாகிவிட்டது. அவ ஒரு மனுஷனை இச்சையோடு பார்த்தாலே அங்கு பாவம் உருவாகிவிட்டது.
அப்போ பாவத்தை பார்க்க தூண்டுவது அவருடைய வஸ்திரம் என்னால், அப்போ அதிக பாவம் நீ பிடித்திருக்கிற வஸ்திரத்தில் இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் மறைவாகி இருக்கிற வஸ்திரங்கள் எதுக்காக நமக்கு கொடுக்கப்படுகிறது? கர்த்தருக்கு பயப்படுவது என்ன என்று போதிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆகும். கர்த்தருக்கு பயப்படுவதாலே மனுஷத்தையுமே விட்டு விலகுவார்கள். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் ஒரு வஸ்திரம் கொடுக்கும் போது கூட அவன் எப்படி கர்த்தருக்கு பயந்து தன் வஸ்திரங்கள் சரீரத்தை அடக்கத்தோடு கையாளுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம், நான் பிள்ளைகள்கிட்ட சொல்லுவேன் சபையில், எப்போ இந்த காலகட்டம்லாம் ரொம்ப உஷாராக இருங்க, பாத்ரூமில் கூட எப்படி எச்சரிக்கையாக வஸ்திரத்தோட குடிங்க அப்படிம்ப. ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ பாத்ரூம் படம் எடுக்கிற இடமா மாறியாச்சு. ஏன்னா பாத்ரூமில் செல்லை வச்சுட்டு போகிறாங்க, காணாதது மாதிரி செல்லை வச்சுட்டு போவாங்க. அடுத்து குடிக்க வர யாருன்னு தெரிஞ்சு பாத்ரூமில் செல்லை வச்சுட்டு போனால் ஒரு சொந்தம் நம்ம வீட்டில் வச்சுருப்போம், வந்தேன்னு வச்சுருப்போம், வந்து இருப்பாங்க. ராமேஸ்வர் போனால் அங்கே வச்சுட்டு குடிச்சிட்டு பறந்து குளிச்சுட்டு போகிற மாதிரி போயிடுவாங்க நடிச்சுக்கிட்டு. செல்ஃபோன் படம் எடுத்துகிட்டு இருக்கோம், குளிக்கிறத கவனிச்சு கொள்ளுங்க. இப்படியெல்லாம் அநேக காரியங்கள் நடந்திருக்கிறது. எனக்கு இருக்கிற பிள்ளைகளை குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் அதை குளிச்சுட்டு போகும்போது முடிச்ச பிற்பாடு கவனிக்காமல் குடிச்சு முடிச்சுட்டு போவாங்க. அப்புறம் செல்லை எடுத்துட்டு போவாங்க. இப்படி கட்ட காரியெல்லாம் நிகழ்ந்திருக்கிறது. இன்னும் நிகழாமல் இருப்பதற்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அப்புறம் இந்த வசனம் சொல்லப்பட்ட பிரியமான சகோதரி எல்லாவற்றையும் யாக்கோபு இந்த வார்த்தையில கருதினால் நம்ம கேட்ட போல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்தையும், ஒவ்வொரு வசனத்தையும், ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு எனக்கெல்லாம் தெரியும் என்று நடக்கக்கூடாது. சில வேலைகள் நம்ம தெரியும் நடந்து கொண்டு நம்ம விழுந்து விடுகிற அனுபவம் உண்டாகிறதை பார்க்க முடியும். என் சகோதரன் நான் குறிப்பாக ஒரு நாள் ஒரு பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். பார்க்க அவங்க எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். அவர் பயங்கர சுற்றித்தரம் உள்ள நல்ல பைபிள் வசனம் கதை பண்ணா பேசுவார். நல்ல வசன வேத அறிவு. நான் சத்தியத்தில் தான் நோண்டிருக்கிற வசனம். ஆமேன். அவர் அப்படி இல்லை, 4 முறை பைபிளை படிச்சேம்பாரு, 4 தடவை பிச்சு கிழிச்சு தூர போட்டேன்னு பாரு சாட்சி. அவர் பெருசாக சொல்லுவார். என்னை கோபத்தோடு அதை பார்த்துக்கிட்டு இருப்பேன். இவரை பாரு சொல்ற சாட்சிக்கு விடுவது தண்ணி தான் கொடுக்கணும். ஆண்டவரை அறியாதவன் 4 முறை அவன் பிச்சு கிழிச்சு எழுந்திருந்தா அவன் மன்னிக்கப்படும். இவன் ஆண்டவரை படித்து 4 முறை வசனத்தை அறிஞ்சவன் இவன் கிழிச்சாதான் இவன் யாரு சொல்ல மாட்டேங்கிறீங்கள மூடன். எனக்கு இவனுக்கு பிறப்பு தான் சொல்லிப்பேன். அப்படியே அவன் எனக்கிட்ட எதுவாக இருந்தாலும் என்னோட அதிகமாக பைபிள் பேசிக்கொண்டே இருப்பான். ஒரு நாள் ஒரு சபையில் இப்படி என்ன மொட்டை தட்டி பேசுவான். ஆனால் நீ ரொம்ப வசனத்தை தியானித்து பேசுவான். பயப்படாத, வசனம் சொல்லி இருக்கு, ஆழத்தில் இருள் இருக்கிறது என்று சொல்லி இப்படி என்னையே டார்ச்சர் பண்ணி தான் பேசிகிட்டு இருப்பான். அப்போ ஒரு நாள் எனக்கு தெரிஞ்ச ஒரு சபைக்கு அது தப்பியை நான் கூட்டிகிட்டு போனேன். கூட்டிகிட்டு போக அங்கே ஒரு பைபிள் நல்லா படித்து தேர்ந்த ஒரு பாஸ்டரப்பா சகோதரர் உட்காந்துருந்தாங்க. இவனை பிரசங்கம் பண்ண விட்டாங்க. இவன் செய்தி கொடுத்து இருக்கும்போ ஒரு வார்த்தையை அங்கே விட்டுட்டான் பாருங்களேன். எல்லாம் சிரிக்கிறீங்க. இதான் உண்மையை சொல்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுறது இல்லாத மனுஷன் யதார்த்தமாக பேச்ச விட்டுருவாங்க. அதை பிடிச்சி விசனடையாமல் சிலர் அல்லாத வாக்குவாதங்கள் பண்ணி இதைத்தான் இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது.
கர்த்தருக்கு பயப்படுற மனுஷர்கள் அதை நிதானிச்சு பேசணும். நல்லா காமெடி அடிச்சு அங்கே பேசிகிட்டே இருந்தாங்க. எல்லா பிள்ளைகளும் சிரித்து சந்தோஷமா, எனக்கு நல்ல ஜாலியாக பார்த்து சந்தோஷமாக கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு வார்த்தை அவர் விட்டார் பாருங்க. அவன் என்னன்னா, அவன் ஜபந்தான், அவன் ஜபமே ஜபத்தை குறித்து பேசும்போது ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேத பகுதி சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டார். இவ்வளவுதான். அவர் தப்பாக பேசல. அவன் ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடுன்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே அதே ஸ்பாட்டில் எழுப்பி ஒரு அந்த பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற அந்த எங்கள் சகோதர பாஸ்டர் அவர் எழுப்பி அதை கேட்டார் பாருங்க. எந்த பகுதியில் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆமென் என்று சொல்லி கேட்டார். நல்லா கவனிங்க. ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு அப்படின்னு வசன பைபிளில் சொல்லி இருக்குன்னு சொல்லிட்டார். அது பைபிளில் சொல்லியிருக்கோ எழுதியிருக்கோ அதை குறித்து நமக்கு இப்போ கலந்துரையாட வேண்டாம். அப்போ இந்த வார்த்தையை அவன் கேட்டோன்னா அவன் திருப்பி எந்த இடத்துல சொல்லி இருக்குன்னு. அப்போ அவர் என்ன நினைக்கிறார், அவர் பைபிளை அதிகமாக படிச்சவர். இவர் படித்த பைபிளை தான் அவரை படிச்சிருப்பார். அவர் கேட்கிறார், இவர் எனக்கிட்ட சொல்லியிருப்பார், நல்லா பைபிளை படிக்கினே, நீ பைபிளை ஒருக்க கூட படித்து முடிக்காம என்ன மட்டத்தட்டில் ஒரு மனுஷன் அந்த இடத்துல மட்டத்தட்டை படுறாரு. என் கண்ணு முன்னாடி நான் பார்க்குறேன். என்னை மட்டம் தட்டி என்னையே உனக்கு தெரியாத வருஷ அறிவு இல்லைன்னு சொல்லிட்டு போனவர் என் கண்ணு முன்னே மட்டம் தட்டு போடுறாரு பாருங்க. எனக்கு அது பயங்கர வேதனையாகி போய்விட்டது. ஆண்டவரை இவர் இப்படி பேசிவிட்டாரே, அவருக்கு நாவெல்லாம் ஒட்டி படப்படுத்தி விட்டது. நான் தூக்கப்பட்டேன், நான் பாடப்பட்டேன் கண்ணீரோடு. ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகளோடு வேதத்தில் சொல்லப்பட்ட சத்திய வார்த்தைகள் எல்லாம் ஒரு மனுஷனுக்கு பாதுகாப்பு ஜபந்தான், விண்ணப்பம். அதுதான் வேத வசனத்துடைய சத்தியம். நான் சத்தியத்துக்குள்ள போகும்போது அவர் சொன்ன தப்பு கிடையாது, உண்மைதான். ஆனால் வசனத்தில் சொல்லப்படல. நீ எவ்வளவு தூரம் ஜபிக்கிற அது உனக்கு பாதுகாப்புன்னு பைபிளை சொல்லி இருக்கு. அதைத்தான் அவர் அப்படி சொன்னார், பைபிளை சொல்லி சொன்னார். பைபிளுடைய உள்ளர்த்தமும் சத்தியம் அதுதான். எனக்கு எது சத்தியம் சத்தியம் பைபிளை தெரிச்சு நிதானித்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொன்னவரே அந்த இடத்த குற்றப்படுத்தப்படுறார். அது எனக்கு கொஞ்சம் விசனமாக இருந்தது. வசனத்தில் சொல்லப்படாவிட்டாலும் சில வசன போதகங்கள் வசனத்துள்ள சத்தியத்தை சிலர் போய்த்து கொண்டிருப்பாங்க. என்னை கேட்கிற தெய்வப்புடைகளே, இப்படி அதுவாகவே தான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தை அசட்டை பண்ணுகிறான். ஒரு மனுஷன் போதிக்கிற போதகத்தை அசட்டை பண்ணுகிறவன் மூடன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ற ஒரு ஆவியான ஒரு உதவியோடு பேசுகிற போதகத்தையும் ஒரு மனுஷன் ஒரு மனுஷி அசட்டை பண்ணுவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அது மூடத்தனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மனுஷியும் தேவ கிருபையினால் உருவாக்கப்பட்டவர்கள். ஒவ்வொரு போதகனும் ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஒவ்வொரு அதிகாரமிக்கவர்களும் ஒவ்வொரு தலைவர்களும் பேசுகிற வார்த்தைகள் அது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. ஒரு ஞானவான் பாடுகிற பாடல்கள் எல்லாம் பாருங்க, எல்லாமே ஞானமுள்ள வார்த்தைகள் தான். இந்த உலகத்தில் வருகிற ஒவ்வொரு சத்தியமும் எதுவும் தவறான வார்த்தை என்று சொல்லிக்கொள்ளவே கூடாது. சிலர் சொல்லுவாங்க, ஒரு
மறைவிடை சட்டத்துடைய மறைவிடை விட்டு ஆமீன் ஆமீன் பேசுவதுதான் கெட்ட வார்த்தை என்று சொல்வார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் சமயத்து மறைவிடத்தை பேரை சொல்லி திட்டுவது அது ஒரு கெட்ட வார்த்தை அல்ல, தவறாக வழிநடத்துவதுதான் கெட்ட வார்த்தை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நன்மை செய்யத்தக்க திராணி இருக்கும் போதும் நன்மை செய்ய தக்கவர்கள் செய்யாமல் போனால் பாவம் என்று சொல்லி இருக்க, ஒரு உதவி செய்கிற ஒரு மனுஷனை பார்த்து உதவி செய்யாதபடிக்கு தடை பண்ணி பேசி அவர்களை வழிநடத்தி சொல்வது அது பாவம். அல்லேலூயா. அவனுக்கு பிறப்பு தான். அதே போல இங்க கர்த்தருக்கு பயப்படாம என்னை பார்த்து நான் தேர்ந்து கொண்டே இருக்கிற பார்த்து என்கிட்ட அது தம்பி பேசுனாங்க. அது அவங்கள அது நிறுத்தப்பட்டாங்க. பார்த்தீங்களா? ஆனால் வேறு வருஷம் அப்பவும் சொல்லுகிறது, நீ நம்ம பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு பிறந்த மகப்பட்டதுன்னா அந்த இடத்துல நம்ம மட்டும் தட்டப்பட்டு விடுவோம். அதுதான் இந்த பாருங்க, பிரியமான சகோதரி அவருக்கு இருக்கிற தீவிரவாயு பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷன் கோபப்படுறதுனால நீதி நடக்காது. கர்த்தருக்குள் கோபப்படும் போது நீதி உண்டாகும். கோபம் ஒரு நிமிஷம், தயவு நீடிய பொறுமை உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையின்படி இன்றைக்கு கேட்ட இந்த வசனத்தின்படி நடக்க நாங்கள் ஒப்பு கொடுக்கணும். நம்ம தான் உத்தம, நம்ம தான் நீதிமான். நான் என்ன தவிர எனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு வசனம் தெரியும். வசனம் நமக்கு யாருக்குமே தெரியாது. வசனம் நிறைய இருக்குது. அது ஒரு பெரிய கடல். அந்த கடலை முங்கி எழும்பணும். முங்கி எழும்புனது தான் அது எங்காக்கு எவ்வளவு வலி இருக்கு சுடி இருக்குன்னு தெரியும். முங்காமன் தான் ஒன்றுமே தெரியாது. கடலுக்குள்ள முங்கிப்பாரு, முங்கிட்டு வந்து சொல்லு, அங்கே கர்த்தர் கிரியை செய்வாராக. ஆமேன் ஆமேன். அதாவது நான் சொன்ன வார்த்தையுடைய அர்த்தம் உங்களுக்கு இது தெரியுமா? தெரியாது. அதை உலகி சொல்றேன். ஆமீன். உலகத்துக்குள்ள போய் பாரு, அங்கே என்ன நடக்குதுன்னு நீ பூச்சி சொல்லுவோம், நீ கண்டுகொள்ளுவா. அப்புறம் தான் சொல்லுவான், போதுமாண்டவரே போதும். அவன் என்ன பிள்ளைகளை நாளைய திருத்தணும். இந்த வசனத்தோடு வார்த்தையோட நீங்கள் இணைத்திருக்க வாங்க. புத்தி சொல்லுதலை ஞானம் என்ன என்பதை நான் உங்களுக்கு விளக்கி தருவேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஜெபிப்போமா? இப்போ நான் நேரம் ஆரம்பத்தை சொல்லுவது போல ஜெப வேலையாக இருக்கிறது. அற்புதம் வேண்டுமா? கண்ணம் போடுங்க. சரீரத்தை பலவீனப்பட்ட பகுதியில் 5 நிமிஷம் ஜெபிக்க போகிறேன். இப்போதே அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தினால் ஞானம் உதட்டு வெளிப்படும். படிக்கு இந்த வாயின் பார்த்தியோடு வசனத்தோடு இருந்து பேசி நடத்துவதை கற்று எங்கள் பிள்ளைகள் விண்ணப்பம் பண்ணுவதற்காக வந்திருக்கிறார். ஜெயிப்போம். கர்த்தருடைய நாம் மகிமைப்பட இப்போது அற்புதம் நடப்பதாக. இயேசுவே, எங்கள் பிள்ளைகள் இடத்துல உடைய வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் இப்போதே ஒப்பு கண்டுக்கிறேன். எங்கள் பிள்ளைகள் இப்ப கரத்தை வைத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் வல்லமை இறக்கட்டும். பூச்சக்கரத்தின் கொடிகளை பிரகாசிக்கப்படுகிறது. மெய்யான ஒளியாக இருக்கிற காற்று அவை அங்கே இறக்கட்டு கிரிய நடப்பிக்கட்டு. பூச்சக்கரத்தின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளை இருக்கிற இடத்திலும் பிள்ளைகள் மேலே இறங்கி பாய்ந்து போவதாக. சரீரத்தில் குறைபட்ட பகுதியில், சரீரத்தில் வியாதிப்பட்ட இடத்துல, ஆபரேஷன் பண்ணப்பட்ட பகுதியில், கால் நடக்க முடியாமல் படிக்கு விழுந்து கிடைக்கிற பகுதியில்,
படுத்த படுக்கையோடு இருக்கிற இடத்துல கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். Right now, இயேசுவின் வல்லமை துறைத்தரங்களை அதிகாரங்களை செயலக்க பண்ணுகிற கர்த்தருடைய மகிமையான வல்லமை எங்கள் பிள்ளைகள் மத்தியில் வெளிப்படுவதாக இறங்குவதாக. நன்றுடைய சுகமாக்கும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். படுத்த படிக்கோடு இருக்கிற பிள்ளைகள் இப்போது வசனம் போகும்போது வார்த்தை போகும்போது எழுப்பி நடப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் தூசியை உதறிக்கொண்டு எழுப்பி நட படுத்த படுக்கையோடு நாம் இருக்க தெய்வ பிள்ளையை மற்றும் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே நீ இருக்கும் போது இப்போது எழுப்பி நட. இப்போது எழுப்பி நட. உன்னால முடியும். இயேசுவின் நாமத்தில் நட. இயேசுவின் நாமத்தில் நட. இயேசுவின் நாமத்தில் நட. கட்டிகளை உடைக்கிறேன். கண்டிகளை தெறிக்க பண்ணுகிறேன். இருள் ஒளியாய் மாறுவதாக. இல்லங்களில் வெளிச்சம் வீசுவதாக. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இப்போது இல்லந்தோறும் அற்புதம் நடப்பதாக. விடுதலை உண்டாவதாக. சமாதானம் உண்டாவதாக. சந்தோஷம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் மற்றவர்கள் ஆபரேஷன் பண்ண வேண்டும் என்று சொன்னார்களோ இப்போதே விரவீனப்பட்டு இருக்கிற அந்த கட்டி இருக்கிற இடத்துல கருத்தை வைத்து ஜெபம் பண்ணு. இயேசுவின் நாமத்தில் வல்லமை இறங்குகிறது. இப்போது விடுதலை உண்டாவதாக. சாட்சிகள் எழும்பட்டும். இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் சாட்சிகள் எழும்பட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இப்போது ரட்சிப்பு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் தலைவனின் ஆவிகள் தலைவனுடைய கிரியைகள் அவிசுவாசத்தை கொண்டு வந்த ஆவிகள் அவிசுவாசப்படுத்துகிற கிரியைகள் சில துறைத்தலைகள் சில அதிகாரங்கள் சேர்ந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் தவறான புரிந்து கொள்வது நிமித்தமாக போராடுற கிரியைகள் உணர்வு உண்டாகும்படிக்கு கிரியை நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். ரட்சிப்பு உண்டாகட்டும். விடுதலை உண்டாகட்டும். இயேசு நேம் ஆஃப் ஜீசஸ் வார்த்தையை அனுப்புவீராக. வார்த்தையை அனுப்பி சொல் கொடுக்கிற கற்று அன்றைக்கு எங்களுக்கு ஊழியத்தை செய்த அற்புத வல்லமை ஆமீன். வார்த்தையின்படியாக குருட்டு கண்கள் திறக்கட்டும். பார்வையில் ஆட்டோமேட்டிக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு பார்வை கிடைக்கட்டும். பேசக்கூடாமல் இருக்கிற பிள்ளைகளுடைய நாவுகள் பேச கர்த்தருடைய வல்லமை இறக்கட்டும். பூச்சக்கரத்த குடிகளை மகிமைப்படுத்த தெய்வம் வார்த்தை அனுப்பி சோகருக்கு தெய்வத்தின் மகிமையான வல்லமை இப்போது இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் தலைகள் மாறட்டும். திருமண தலைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. ஒரு நல்ல ஒரு ஆலோசனைகள் பிள்ளைகளுக்கு முடிவு கிடைக்க பிள்ளைகள் நல்ல முடிவு எடுக்க முடியாதபடிக்கு சிந்தன மண்டலத்தை கட்டி சீரடி கழிக்கிற ஆவிகள் இயேசு நாமத்தின் வழியே போ. நல்ல முடிவு உண்டாகு. பிள்ளைகளுக்கு சீரான முடிவு எடுத்து கொண்ட நன்மையை கொண்ட ஆசீர்வாதத்தை கொண்டு சமாதானமாய் குடும்பம் நடத்த நல்ல மகிமையான ஆசீர்வாதம் நினைத்து மகிமையாய் வெளிப்பட கர்த்தர் கிரியை செய்வீராக. ஆமை இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கும் பலப்படுத்தும் நல்ல பிதாவே. ஆமென்.
என்ற தேவப்படைகளை இன்றைக்கு ஜபித்திருக்கிற கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வதாக. God bless you.